सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मन् गुरून् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारतपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मादि ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः अंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ இங்கே இருக்கணும். பேஜ் நம்பர் 135. ஓகே. பராமர்ஷம் ஜெய்மினிः அச்சோதனச்ச அபவததிः அனுஷ்டேயம் பாதராயணः சாம்யஸ்ருதேः விதிர்வாதாரணவத் ஸ்துதிமாத்ரம் உபாதனாத் இதி சேன்ன அபூர்வவத்வாத் பாவசப்தாச்ச பரிப்லாப்ரத்தஹ இதி சேன்ன விசேஷதத்வாத் ததாச்ச ஏகவாக்ய உபபந்தாத் அத ஏவச்ச அக்னி இந்தனாதி அனபேக்ஷா சர்வேபேக்ஷா ச யஜ்ஞாதிஸ்ருதேः அஸ்வவத். ஓகே. இப்போ சூத்திரம் 24, 25, 26 3 சூத்திரம் நம்ம தெரிஞ்சு இந்த 105வது சிபிரை நாம் வெற்றிகரமாக முடிக்க போகிறோம்.
இந்த முருகன் வந்து மரகத தண்டாயுதபாணி முருகன். அதனால் அந்த முருகனுடைய அருளில் நம்ம எல்லாரும் சரியான விதத்தில் இதை கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ததாச்ச ஏக வாக்கிய உபபந்தாத், போன சூத்திரத்தினுடைய தொடர்ச்சி. அதில் கதையெல்லாம் சொன்னோம். அஸ்வமேதையாக கதை, 2 டைப் ஆஃப் கதை இருக்குது. ஒன்று வந்து கர்மத்தினுடைய அங்கம், இந்த ரிச்சுவல்ஸ் அதோடு சொல்கிறது. அதில் பாராயணம் இருக்கும், ஜபம் இருக்கும், ரிச்சுவல்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல. அதே போல் உபனிஷத்து கதையும் இருக்கும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகும். உபனிஷத்து கதை எதுக்கு சொல்கிறோம்னா, அதனுடைய நோக்கம் வந்து பிரம்மத்துக்கு இட்டுட்டு போகிறது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ உபனிஷத்து கதை வைராக்கியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கறதுக்காக உள்ளது. இப்போ நச்சிகேதன் வந்து அந்த கதையை நம்ம கேட்டோம். ஏய காமா துர்லபா மர்த்தியலோகே சர்வான் காமான் சந்ததா பரார்த்தஸ்வ இமா ராமாக சரதா சதுர்யாக ந சத்ருஷோ சம்பனியா மனுஷ்யா. எனக்கு எந்த விதமான போகப் பொருளும் தேவையில்லை. எனக்கு தேவை வந்து எது வந்து உண்மையாக இருக்கிறதோ அதை எனக்கு சொல்லுங்கள். சிலர் வந்து மரணத்துக்கு பிறகு இருக்கிறார்கள் கூறுகிறார்கள். சிலர் மரணத்துக்கு பிறகு ஆளே இல்லை அப்படி கூறுகிறார்கள். எது உண்மை, எது பொய்? காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது இருக்கா? நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நச்சிகேதன் நாட் ஆர்டினரி பையன், மற்ற ஊரில் இருக்கிற மாதிரி உள்ள பையன் இல்லை. அவன் வந்து ஏதோ ஒரு குறிக்கோளோடு இருக்கான், லட்சியத்தோடு இருக்கான் அப்படின்றது புரிகிறது. அந்த உபநிஷத்தில் நிறைய மந்திரங்கள் வந்து நமக்கு முக்கியமான மந்திரமாக இருக்கிறது கட்டோபனிஷத்தில். அப்படிப்பட்ட ஒரு உபநிஷத்து. அதனால் ஜன்ம ரகசியத்தை கேட்குறான். ததாச்ச, போன சூத்திரத்தில் சொன்னது போல் உபநிஷத்து இந்த சூத்திரத்திலே கர்மாங்கம் வராது. ஏக வாக்கிய உபபந்தாத். ஏக்க வாக்கிய, அதாவது நிறைய விஷயம் பேசினாலும் கூட, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஆள் இருக்குன்னு வச்சுக்கலேன், நிறைய பேசுவான். கடைசியில் என்ன சொல்லுவான்? எனக்கு ஓட்டு போட்டுருங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய விஷயம் சொல்லுவான். டொனேஷன் கேட்க போகிறேன்னு நிறைய சொல்லுவான். நான் கடைசியில் வந்து இதுக்கு டொனேஷன் கொடுங்க. அப்போ ஒரு விஷயத்தை ஏக்க வாக்கியம்தான் இருக்குது. நிஜமாகவே நிறைய வாக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய வாக்கியம் இல்லை. ஒரு வாக்கியத்துக்காக புரிய வைக்கிறதுக்காக நிறைய வாக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஏக்க வாக்கியம் அப்படின்னா, ஏக்க வாக்கியம்னா என்ன? தாத்பரிய வாக்கியம். அப்போ தாத்பரிய வாக்கியம்னா என்ன? அது மகா வாக்கியம். இந்த ஒரே ஒரு தத்துவமசி, தது துவமசி, தது சத்தியம் சக ஆத்மா தது துவமசி. அந்த சத்திய பிரம்மன் நீ தான் அப்படின்னு, நான் பிரம்மன், நான் சத்தியம், நான் தான் அந்த ஆனந்த புருஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்காக உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்யோந்திர ஆத்மா பிராணமயகா, அந்யோந்திர ஆத்மா மனோமயகா, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கோம். பல வாக்கியம் வரும். ஆனால் அதனுடைய எண்டு என்ன? அந்த உபநிஷத்தினுடைய எண்டு என்ன? பல வாக்கியம் வருது.
அப்படியே நடுவில் வந்து ஆத்மா பற்றி மனசை பற்றிலாம் சொல்லுவான், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அங்கே மயங்கிடக்கூடாது. இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, மனசப்பரம் புத்திகி, இப்படி பல வாக்கியம் இருக்குது. அதனுடைய எண்டு என்ன இருக்கிறது? அப்போ புருஷான்ன பரம் ந கிஞ்சித்து, இது பொருந்தும். நேக நானாஸ்தி கிஞ்சன, நேக நானாஸ்தி கிஞ்சன எந்த உபநிஷத்து? அடிக்கடி நான் கோட் பண்ணுறேன் மந்திரம். சங்கர் சில மந்திரத்தை கோட் பண்ணுற மாதிரி நான் அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லுவேன். நேக நானாஸ்தி கிஞ்சன. நீ நானா பஷ்யதி மிருத்யோஹோ மிருத்யு, இப்போ சொன்னால் ஒரு ஐடியா வரும். நீ பலதா பார்த்தீன்னா மரணத்திலிருந்து மரணத்துக்கு போவாய். கட்டோபனிஷத். நேக நானாஸ்தி கிஞ்சன, ஈசாவாஸ்யம். தைத்திரியம், கேன அல்லது ஈசா. அந்த கடலில் போனீங்கன்னா, இந்த கடல் கிட்ட போனீங்கன்னா மணல் இருக்கும். மணல்லேருந்து டக்குன்னு ஒரு 4 காலில் டக்குன்னு ஓடி வருவாங்க. யார்? நண்டு. பசங்க அப்படியே போட்டு அமுத்தி மிருகதாரண்யம். வேற என்ன உபனிஷத் தெரியும்? மிருத்யோஹோ மிருத்யு பஷ்யதி அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். நீ வந்து பல விஷயமா பார்த்தேன்னா மரணத்துக்குன்னு மறந்து போவாய். நானா பஷ்யதி மிருத்யோஹோ மிருத்யு, அதே இடத்துல வருது நேக நானாஸ்தி கிஞ்சன. நம்ம பிஹெச்டி லெவலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் சில வேர்ட்ஸாவது மறக்காமல் வச்சுக்கணும், இப்படி சைடில் போட்டு வச்சுக்கணும். இங்கு நானா பல்வேறு என்பது இல்லவே இல்லை, வஸ்து ஒன்று தான் இருக்குது. நீ பலதாக பார்த்தீன்னா மரணத்திலிருந்து மரணத்துக்கு போவாய். அப்படிலாம் பயமுறுத்துகிற ஆள் யார் இருக்கும்? இத்தனை தச உபநிஷத்தில் யார் மிரட்டுவான்? யம தர்ம தான் மிரட்டுவான். ஆனால் சிஷ்யன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட சிஷ்யன், புரியுதா? அதனால் இதை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு புருஷார்த்த ந கிஞ்சித்து ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவா, ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவா ஷனை ஷனை உபரமேத் புத்தியாத் திருத்திகிருகதையாத் ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவா. ஆத்மாவை தான் மனசில் வச்சுக்கணும், மற்றதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. அப்போது ஸ்ருதி வாக்கியமாக இருக்கட்டும், ஸ்மிருதி வாக்கியமாகட்டும், கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறது. அந்த ஒரு விஷயம் என்ன? ஏக வாக்கியம். அதுக்கு பேர் தாத்பரியம், அதுக்கு பேர் மகா வாக்கியம். அது என்னை பற்றி சொல்கிற வாக்கியம் ஏக வாக்கியம். அதை டிஸ்கவரி பண்ணினா உனக்கு புரிய வரும். புரியுதா? தாத்பரிய வாக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ யாக்ஞவல்கியார் வந்து கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பெருசாக சொல்லுவான். புரியுதா? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதில் தான் அழகான மந்திரங்களாக வருது. நீ தூங்கும்போது புலி கிடையாது, சிங்கம் கிடையாது, கொசு கிடையாது, மாதா கிடையாது, பித்தா கிடையாது. தூங்கி போயிட்டேன்னா அங்கெல்லாம் சமம். மைத்ரேயி புரிஞ்சுக்கோ, அதுக்கு பேர் ஆத்ம தத்துவம். ஆத்மா ஏக்கஹா.
ஆத்மா திருஷ்யத்தே பஷ்யத்தே. நீ ஆத்மாவை தான் பார்க்க புரிஞ்சுக்கணும், உன்னை நீ தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படி திருப்பி 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 எல்லா வாக்கியமும் பல கருத்துக்களை சொல்கிறது, பல விஷயங்களை பேசுறது. ஆனால் மோட்டிவ் என்ன பண்ணுறது? இங்கேருந்து இன்னைக்கு நல்ல நாள், சுப முகூர்த்தம், டிக்கெட்டை புக் பண்ணு. இப்போ அவங்க 2 பேர் வரும்போது டிக்கெட்டை புக் பண்ணு, ஒரே வாக்கியம், ஏக்க வாக்கியம். ஏன் மற்றவங்களை சொல்லலை, இவரை மாத்திரம் சொல்கிறேன்? மற்றவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, இவர் மாத்திரம் பண்ணலை. புரியுதா? இன்னைக்கு காலம்பரை நேற்றுக்கு சொல்லிட்டு போனார் டிக்கெட்டை புக் பண்ணுறேன்னு, பிடிச்சி இப்போ பண்ணியாச்சு. இப்போ புரியுறதா? அதாவது நான் வரல சார், என்னை விட்டுருங்க, டிக்கெட் நான் ட்ரெயினில் வருவேன், இதெல்லாம் விட்டுருங்க அப்படி சொல்லு. எல்லாரும் கிட்ட கேட்போம். ஏக்க வாக்கியம் என்ன? அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எங்கே இருக்கிறதோ அது சம்பந்தமாக தான் பேசுவோம். புரியுறதில்ல? அதாவது டைலமாவில் இருக்கக்கூடாது. இந்த பக்கமா அந்த பக்கமா கேட்டான் அந்த வால் இருக்கப்படாது. லைஃப்பில் முடிவு பண்ணணும். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி உபநிஷத்து சொல்கிறது பல வார்த்தைகள் பேசலாம், ஆனால் எதுக்காக அப்படி டிசைட் பண்ணு. இப்போ நீ டிசைட் பண்ணலன்னா லைஃபு ப்ராப்ளம், டிஃபிகல்ட், நீ பெரிய மிஸ்ஸிங் ஆகிடும். அதுக்காக இந்த பஸ்ஸை விட்டுட்டேன்னா, இந்த ராத்திரி ஒரு பஸ் இருக்கும் கிராமத்தில், விட்டுட்டான் உங்களுக்கு அதுவும் அனுபவம் இருக்காது. நான் விட்டுட்டேன் ஒரு பஸ்ஸை, ராத்திரி கடைசி பஸ் அது, அன்னைக்கு பட்ட வேதனை. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பஸ் விடுவேன், முன்னாடி பஸ்ஸு என்னன்னு கேட்டுண்டு அதுக்கு முந்தின பஸ்ஸில் ஏறுறது. ஏன்னா அந்த கடைசி பஸ்ஸை விட்ட பிறகு எவனையும் தெரியாது. பஸ் ஸ்டாண்டில் ஒரே ஒரு கடை இருந்தது, அவன் எவ்வளோ நேரம் கடை திறந்துருப்பான், அவனும் மூடிட்டான். கடைசியில் ஏக்கத்துவம் அனுபஷ்யதி, எல்லாம் போயிட்டான், நான் மாத்திரம்தான் இருக்கேன். அதுக்கப்புறம் 7 மணி 8 மணிக்கு தான் பஸ் வருமா. கொசு கடிக்கிறது, இன்னும் வந்துட்டு போகிறது. ஆனால் அப்போது வயசுன்னு வச்சுக்கேன், அது த்ரில்லிங்காக இருந்தது. கடைசி பஸ்ஸு, அதுலேருந்து என்ன பண்ணுவேன்னா, கடைசி பஸ்ஸை நம்பாத அப்படின்னு, இல்லை விட்டுடாத. புரியுறதில்ல? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த 108வது கடைசி பஸ்ஸு, மிஸ் பண்ணாத, வரலாறு மன்னிக்காது. அது நினச்சி அந்த இந்த கடைசியில் இந்த வயசானவங்க இருக்காங்கள, அது சாகும்போது பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. கடைசியில் சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கையில் இப்படி கேட்டுருவோம், அவ்வளோதான். பீஷ்மாச்சாரி மாதிரி மாட்டிப்பேன். சந்துனு அப்படி தான் கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கொடு, அஸ்தினாவரத்துக்கு நீ காப்பாற்றணும்னு. என்கிட்ட 8 இருக்கிற மாதிரி வயசான காலத்தில் செத்து போகிற ஒரு ஸ்திதியில் தூரக்க இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், நல்லபடியாக மூச்சு அடக்காது, நடுவில் என்கிட்ட என்னாவது எதையாக கேட்டுற போது. புரியுது? அவங்க கடைசியில் போகும்போது எதாவது சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதை நம்ம நிறைவேற்றணும். புரியுது? உங்களுக்கு புரியுறதா? ஓகே, இதெல்லாம் குழு சைடு, இதெல்லாம் சைட் டாபிக். அதனால் இதில் என்ன சொல்கிறாரு, தாத்பரிய வாக்கியம், ஏக வாக்கியம். நிறைய வாக்கியம் கொட்டினா கூட அப்போது தேயம் கிம், தேயம் கிம். தியானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? சகுண பிரம
மானச வியாபாரம். அதை பற்றிய படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அது உபாசனை முடிஞ்சு போச்சு. அது இப்போ தேயம் கிம் நிர்குண பிரம்ம நிதித்தியாசனம், மெடிடேட் பண்ணுறது, ஆத்மாவை மெடிடேட் பண்ணுறது, பிரம்மத்தை மெடிடேட் பண்ணுறது. புரியுறதுல? அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ப்ரமோஷன் ஆகிட்டோம். நம்ம சில சமயம் நம்மளை ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த சப்ஜெக்ட் தெரியாது, ஓன்னு அழுகையாக வரும். அந்த பொண்ணு நல்ல படித்து வச்சுட்டான், இந்த பையன் படிக்காதவன். போனவுடனே ஒரு இங்கிலீஷு பத்திரிக்கை கையில் கொடுத்துட்டான். இப்படி தலைகீழே வச்சுட்டு படிக்கிறான், சும்மா படிக்கிற மாதிரி காட்டுறதுக்கு. அங்கேருந்து ஒரு வாண்டு வந்து இப்படி படிக்க விட்றாரு, அங்கிள் இப்படி திருப்பணும். புரியுறதா? பா துக்கமாயிடும். புரியுதா? அதனால் நீ சரியாக புரிஞ்சுக்கோ. அப்படி அப்போ யாக்ஞவல்கியர் கதை எதுக்கு? தத்துவமசி ததாச்ச ஏக வாக்கியம் தாத்பரிய நிர்ணய வாக்கியம் உபபந்தாத். கனெக்ஷன் எது? கனெக்ஷன் உபனிஷத்து கதை எதிலோட கனெக்ஷன் ஆகிறது? மகா வாக்கியத்தோட கனெக்ஷன் ஆகிறது. அப்படி வியாசர் வந்து கொண்டு போகிறார். ஏன்னா வியாசருடைய பிரதிஜா கரெக்டாக இருக்கிறது, அவர் கொண்டு போகிற டீச்சிங்கும் கரெக்டாக இருக்கிறது. இப்போ 5வது அதிகரணம் அக்னி இந்தனாதி அதிகரணம், 25வது சூத்திரம். அதை ஏவச்ச அக்னி இந்தனாதி அனபேக்ஷா. இந்த 5வது அதிகரணமும் 6வது அதிகரணமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சங்கரர் வந்து ரெகுலராக பாஷ்யம் பண்ணுறது இந்த 2 அதிகரணத்தை வச்சு தான். அவருடைய பாஷ்யத்தில் 60% இதில் தான் இருக்குது, இந்த 5வது அதிகரணத்துலேயும் 6வது அதிகரணத்தில். அப்போது இதிலேருந்து என்ன புரியுறதுன்னா, பிரம்மசூத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ 4வது அதிகரணத்தினுடைய நிறைவு 5வது அதிகரணத்தில் செய்யப்படும். இது ஒரு முக்கியமான சூத்திரம். என்ன சூத்திரம்? முக்கியமான சூத்திரம் சந்நியாச சாதக சூத்திராணி. சந்நியாச சாதக சூத்திராணி அத ஏவச்ச ததாச்ச. ததாச்சனா உபனிஷத்து கதைகள், வைதிக கர்மாங்கம் கிடையாது. காரணம் அக்னி இந்தனாதி. இந்தனம்னா விறகு, சமித்து அக்னியில் போடுவாங்க இல்லையா, அது. அதில் அந்த அக்னி யாக கர்மங்கள் அனபேக்ஷா. இந்த உபனிஷத்து கதைக்கு அக்னியோ சமித்தோ தேவையில்லை, அது வைதிக கர்மம். இந்த உபனிஷத்துக்கு மகா வாக்கியத்துக்கு எந்த விதமான வைதிக கர்மமும் தேவையில்லை. இதில் நம்ம வந்து இந்த ஞானம் வந்து கர்ம அங்கம் ஆக முடியாது. இதுதான் முக்கியம். இப்போ கீதையில் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர்? மாடரேஷன் பண்ணுறார். அவருக்கு தெரியும் ஏற்கனவே கர்மம் வேண்டாம் கர்மம் வேண்டான்னு சொல்லிட்டா அர்ஜுனன் எப்படி ஆயிடுவான்? ஓடியே போயிடுவான். பர்ஃபெக்ட் கிருஷ்ணா, ஏதாவது ஒரு குடிசை போட்டு எனக்கு உட்கார வை அப்படின்வான். அது தப்பா? தப்பு கிடையாது, அவன் கேட்குறது கரெக்டு. எதுக்கு யுத்தம் பண்ண சொல்கிறீங்க? நான் தான் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டோம்ல. ஒரு குடியில் பர்ணசாலை போட்டு, நம்ம அந்த இதில் சித்பானந்த ஆசிரமத்தில் ஒரு பர்ணசாலை பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்ணசாலை போட்டு என்னை உட்கார வைங்க. உட்காரலாம், 1 மணி நேரம் உட்காரலாம், சரி 1 நாள் உட்காரலாம், 2, 3,
உட்காந்துட்டே இருக்க முடியும்? இப்போ அர்ஜுனனை அவன் விரும்புகிற மாதிரியே கிருஷ்ணர் சந்நியாசம் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாருன்னு வச்சுக்கோ. முதல்ல காண்டிபத்தை எடுத்துகிட்டு போவானா எடுத்துகிட்டு போக மாட்டான். உன்னை குடிசையில் உட்கார வச்சா பர்ணசாலையில் ஃபோனை எடுத்துகிட்டு போவையா எடுத்துகிட்டு போக மாட்டியா? சந்நியாசெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு வாரம் ஃபோனை எங்கேயாவது வச்சிடணும். அந்த பணம் அந்த கோல்டெல்லாம் இதில் வச்சுப்பாங்க பாரு, லாக்கரில். நீ என்ன பண்ணோம், பேங்க்கில் போய் லாக்கரில் வச்சிடணும். அவன் ஒரு மாதிரி நம்மளை பார்ப்பான். லாக்கரில் தங்கம் தான் வைப்பாங்க. ஐயா எவ்வளோ தங்கம் வேணுமோ இந்த ஃபோனில் பேசினா வரும். அதில் என்ன விஷயம் தெரியாமல் இருக்க? இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன்ல, யாருக்கிட்டே கேட்டேன், அந்த ஃபோனில் பணம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லைஜி, அந்த ஃபோன் எதுக்கு வச்சுருக்க நீ? ஃபோனுன்னா அதில் ஒரு ₹1,00,000 இருக்கணும், 10,000 இருக்கணும். அவசரம் அங்களா இப்போ எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னா டக்கு எவ்வளோ வேணும்? 500 தானே? ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தான் ஒருத்தன் மாட்டினான். அவன் பயப்படவே இல்லை, கையில் ஃபோன் வச்சுருக்கான். என்னடா டிராஃபிக்கில் நின்றுட்ட, இப்போ அவன் ஏதாவது கேட்க போகிறான்டா, அது பார்த்துக்கலாம் ஜி. எப்படி பார்த்துக்கலாம்? உன் பர்சனல்லாம் எதுவும் இல்லை, உன்னை நம்பி வேறு நான் வந்துட்டேன், என் பேக்கும் எடுத்துகிட்டு வரல. கடைசியில் பார்த்தா இப்படி அமுத்துனா போயிடுது, டிங்குன்னு ஒரு சவுண்டு, பணம் அவனுக்கு போயிடுச்சு. புரியுதில்ல? அந்த ஃபோனை வைக்கிற ஓய் லாக்கரில் ஒரு வாரம் வாங்கிக்கிறேன் கழிச்சு. நீனு வீட்டில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இந்த இவர் இருக்கார்ல அண்ணாமலை, அவர் அறுபடை வீடுக்கு போகிறார் பாரு கால்நடையாவே. அதுபோல் நீ என்ன பண்ணேன்னா 6 நாளைக்கு ஃபோனை சுவாமிகிட்ட முருகர்கிட்ட வச்சு உன்னை தொடவே மாட்டேன், ட்ரை பண்ணி பாரு. யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன், முடியுதா முடியலையா அப்படின்னு. புரியுது? ஃபோன் இல்லைன்னா சப்தநாத்தியம் உயிரே போன மாதிரி. கரெக்ட்? ஆமாம். ப்ராக்டிக்கலாக பேசுங்கன்னு சொல்கிறேன்ல, இதுதான் ப்ராக்டிக்கல். ஃபோனே விட முடியல, சன்னியாசம் ஆயிடுறாராம். ரொம்ப கஷ்டம். புரியுதா? அத ஏவச்ச அக்னி இந்தனாதி அனபேக்ஷா. புரியுதா? அனபேக்ஷாகனா தேவையில்லை. புரியுதா? எந்த ரிச்சுவல்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடித்தார் 25. அத ஏவச்ச அக்னி இந்தனாதி அனபேக்ஷா. இது 5வது. இது 6வது அதிகரணம்னா சர்வ அபேக்ஷ அதிகரணம். இந்த 26வது சூத்திரம் 3வது அத்தியாயம் 4வது பாதம் 26வது சூத்திரம் சர்வ அபேக்ஷாச்ச யஜ்ஞாதி ஸ்ருதேகே அஸ்வவத். அற்புதமாக முடிக்க போகிறோம். இப்போ அருமையாக முடிக்க போகிறோம். பியூட்டிஃபுல். 5, 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஷ்யக்காரர் சொல்கிறாரு சர்வாபேக்ஷான நியாயகா. இதுக்கு பேர் அவர் அடிக்கடி சொல்வார், சர்வாபேக்ஷண நியாயகா அப்படி சொல்வார். இந்த அதிகரணத்தை அப்படியே சொல்வார். நியாயம், அது ஒரு நியாயம். இப்போ ஞானத்துக்கு அனைத்து சாதனைகளும் சர்வ அபேக்ஷா. வெரி ஷாக்கிங் நியூஸ். போன அதிகரணம் வரைக்கும் கன்க்ளூஷன் பண்ணினது ஸ்வதந்திரம் ஞானம். இந்த அதிகரணத்தில் கன்க்ளூட் பண்ணுறது ஞானம் சுதந்திரம் அல்ல, பரதந்திரம். ஞானம் டிபெண்ட் ஆன் கர்மா. எப்படி?
பால் வாத்தா மாதிரி இருக்கு பாரு. ஷாக்கிங்காக முடிக்கிறார் கடைசி இதில். சில சமயம் இப்படி சொல்லுவான், அடி ஆத்து கடைசியில் இப்படி முடிச்சுட்டேல அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இது வரைக்கும் கர்மாங்கம் கிடையாது. ஓரளவுக்கு மனசை தேத்தி ஓகே கர்மம் இல்லை போல இருக்கு, நம்ம ஞானத்துக்கு தான் முடியணும் போல இருக்கு, வருதோ வரலையோ ஞானத்துக்கு தான் முடியும் போல இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணுற நேரத்தில் இப்படி தாழி உடஞ்சா மாதிரி 26 முடிச்சுட்டார். இப்போ புரியுதா? சர்வபேக்ஷா நியாயகா. அப்போது அதிகரணம் கன்க்ளூஷன் பண்ணினது 1லேருந்து 4 அதிகரணம் ஞானம் சுதந்திரம். இங்கே வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் அனைத்து விதமான சாதனங்களையும் டிபெண்ட் பண்ணி உள்ளது, சார்ந்துள்ளது அப்படின்றத சொல்கிறார். புரிஞ்சுங்க. இப்போ புரியுது உங்களுக்கு? இந்த அகால நேரத்தில் கூட சிலிர்க்க வேண்டியது இருக்குப்பார். உனக்கு அசந்து தூக்கம் வரும் ராத்திரி 11 மணி 12 மணிக்கு. அப்போ உனக்கு சடனாக ஒரு நியூஸ் சொன்னால் அந்த அப்படிப்பட்ட தூக்கம் சுழற்ற தூக்கம் கூட நிறுத்திடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஷாக்கிங் நியூஸு, அப்போ தூக்கம் கலைஞ்சியே போயிடும். ஏன் மனசு வந்து மனசு தான் தூங்குறது, மனசுக்கு ஷாக்கிங் கொடுத்துட்டா தூக்கம் போயிடும். அப்படி இருக்குது. இப்போ இந்த அகால நேரத்தில் நம்ம வந்து ஒரு மாதிரி உறக்க நிலையில் இருப்போம். இந்த கோழி இப்படி கண்ண மூடி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கர்மத்தோடு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஷாக்கிங்காக ஆயிடுச்சு போ. வியாசர் சொல்கிறாரு, ஞானம் ஸ்வதந்திரம் और பரதந்திரம். அடுத்த ஸ்டெப்பு, ஞானம் ஸ்வதந்திரம் மாத்திரம் இல்லை, பரதந்திரம் ஆல்சோ. ஓகே, இது 2வது ஸ்டெப். வியாசாச்சாரியரே, நாங்களே மத்தியான நேரத்தில் இருக்கோம், எப்போ முடியுன்றதை காத்துன்ருக்கோம், தொலை தூரத்துக்கு போக வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் குழப்பம் பண்ணுறேல, வெயில் வேறு அடிக்கிறது, என்னத்தை பண்ணுறது? இங்கே பாரு, எப்பவுமே பரஸ்பர விரோதம் இருக்கும்போது ஒன்றா சேர முடியாது. உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு உங்கள் ஆளெல்லாம் வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அமெரிக்காவில் ஒரு பிரைம் மினிஸ்டர் போகும்போது, லாஸ்ட் டைம் நீ பார்த்துருப்ப, நீ அவர் கையை பிடிச்சிட்டு ஓடின கதையெல்லாம் பார்த்துருப்ப. ஆனால் இந்த தடவை தூரம் போய் நிற்கிறாங்க, ஒருத்தர் முறைச்சின்னு இருக்காங்க. நான் எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிடுவேன். நான் யார் எவ்வளோ தப்பாக வந்தானோ அவனெலாம் வெளியில் அனுப்பிச்சிடுவேன். வீசா வாங்காமல், பர்மிஷன் இல்லாமல் அமெரிக்காவுக்கு உள்ளே வந்த எல்லா இந்தியர்களையும் வெளியில் அனுப்பிச்சிடுவோம். ஓய் வெல்கம் வெல்கம் அப்படின்றார். அவன் ஷாக் ஆகிட்டான். வெல்கம், உங்கள் ஆளை அனுப்புகிறேன்ற. ஆமாம்மா, எந்த ஊரில் இருந்தாலும், என் நாட்டில் இருந்தால் கூட வீசா இல்லாமல் ஆதார கார்டு இல்லாமல் இருந்தால் அவனை வெளியில் அனுப்பிச்சிட வேண்டியதான். நானே ஃபஸ்ட்டு டைம் ஆதார் கார்டு வச்சுருக்கேன். அது ராமருக்காக, இல்லாட்டி வாங்கியிருக்க மாட்டேன். புரியுறதா? சும்மா ஒரு பாஸ்போர்ட்டை காட்டிகிட்டே இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தேன். ரேஷன் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஓட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே தாட்டிடலான்னா. ஆனால் இப்போ சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கடுமையாக இருக்குது. ஆதார் கார்டு இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. புரியுறதுல? சப்போஸ் ஆதார் கார்டு எதுவும் இல்லாமல் நீ இப்போ சும்மா போனீங்கன்னா உனக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி நாடு கடத்திடுவான். நல்லா புரிஞ்சுக்கோ, ஆதார் கார்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போது இதை அவர் என்ன சொன்னார்? கரெக்டு ட்ரம்ப்பு, நீ சொல்கிறது கரெக்டு, அனுப்பிச்சுடு, நானும் வாங்கிக்கிறேன்
ஆனால் இதை ஏன் இப்படி கூட்டிகிட்டு வந்தான், அவனை கண்டுபிடிச்சி நம்ம சரி பண்ணுவோம். எப்படி மெதுவாக அவரை மாற்றிட்டார். புரியுதா? அப்போ விரோதமாக இருக்கிற இடத்துல கூட நாம் மெதுவாக கூட. இந்த ஜோஷி மட் இருக்கு பாருங்கள், அதில் ஒரு சன்னியாசி இருக்குது, அது ஹிந்து விரோத சன்னியாசி. எப்பவுமே ஹிந்துக்களுக்கு விரோதமாக பேசுவார். ஏன்னா அது காங்கிரஸ் சன்னியாசி ஜோஷி. 4 மடம் இருக்குது, ஒரு மடத்தை சன்னியாசி அவன் பிடிச்சிட்டான். எப்பவுமே தப்பாக பேசுவான். அதனால தான் நம்ம பத்ரிக்கு போகிறோம். புரியுதா? லடாக்கு போன ஆர்டிகல் 370 எடுத்தாச்சு. இப்போ நம்ம பத்ரிக்கு போகிறோம். ஜோஷி மட்டு சுவாமி இந்த அடுத்த கும்ப மேலால் இருக்க மாட்டார். இந்து விரோதம். புரியுதா? எப்போ ராமன் எந்த காலேஜில் படித்தான்னு கேட்டானோ அப்போ கோபம் வந்து சொன்னம்பாரு, இனிமே நீ ஆட்சி கட்டில் ஏறவே முடியாது. கடைசியில் அந்த மனுஷன் வந்து புதைக்கிறது கூட இடம் இல்லாமல் தவிச்சான், கெஞ்சினான். புரிஞ்சுனா? கருமா விடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இதெல்லாம் வந்து மாறிண்டு இருக்கிறது. இப்போ வந்து கோடிக்கணக்கில் ஜனங்க வராங்க. ஆஸ்தா, संस्कृति, परंपरा और देव कुंभ, கோடிக்கணக்கில் ஹிந்துக்கள் வராங்க. இப்போ அடுத்தது கவர்மெண்ட் என்ன பண்ணுறது தெரியுங்களா? 4 இடத்துல இருக்கிறது, நாசிக், உஜ்ஜயினி, ஹரித்வார், இந்த இடத்துல பிரயாகராஜ். இந்த அர்த்த கும்பம் அதை பிரமாதமாக பண்ண போகிறாங்க. இப்போ கந்த சஷ்டி கவசத்தில் பண்ணுறாங்களே சூரசம்காரம், இப்போ மெதுவாக நம்மளை கேட்ச் பண்ண போகிறோம். இந்துக்கள் மொத்தமாக ஒன்றா சேர்றான்ல, அவனை இந்துக்கள் ஆகும். இந்துக்களை முதல்ல இந்துக்கள் ஆகும். புரியுதா? எல்லாத்துக்கும் தீர்வு வந்துடும். ஏன் 7000 தடவை கந்த சஷ்டி கவசம் படித்தோம். 1 2 3 123 தடவை விஸ்வரூப பாராயணம் பண்ணியிருக்கோம். அந்த பாராயணம் 1000 போச்சுன்னா எப்படி இருக்கும் பாரு, யோசிச்சு பாரு. என்னெல்லாம் மாற்றம் வரப்போகிறது பாரு. முதல்ல ஜோஷி மட்டில் மாற்றம் வரப்போகிறது. அங்கே கிருஷ்ணர் பண்ணி விட்டுருவார். புரியுதா? என்னை பற்றி தப்பாக சொல்கிற அப்படின்னு. அப்போது இந்த அதாவது ஒரு கோணத்தில் பார்த்தா ஞானம் வந்து சுதந்திரம், மற்றொரு கோணத்தில் பார்த்தா ஞானம் பரதந்திரம். ஒரே பிரம்மனே சுதந்திரமாகவும் இருக்கிறது, பரதந்திரமாகவும் இருக்கு. பிரம்மன் சுதந்திரமாக இருக்கிறதா பரதந்திரமாக இருக்கிறதா, இதான் டிபேட். பிரம்மன் சுதந்திரமா அப்படி இப்படி சுற்றி தலையில் கையை வச்சாண்டா, அந்த கதையில் பிரம்மனுக்கே இப்போ சோதனை. அகால நேரத்தில் பிரம்மனுக்கு சோதனை வந்து, பக்கத்தில் நல்ல சாப்பாடு இருக்குது, வயத்தில் பசி இருக்குது. ஆனால் இப்போ பிரம்மனுக்கே வந்திருக்கு. ஒரு பெரிய ஆளுக்கே பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி சாப்பிட்றது இல்லையா? நம்ம அதை நம்பி தான் போயின்னு இருக்கோம். பிரம்மன் வந்து சுதந்திரம், அதுக்கிட்ட போயிட்டா நம்ம சுதந்திரம் ஆகிடும்னு. அதுவே இப்போ சுதந்திரமா பரதந்திரமானு ஒரு கொஷின் கேட்க, இதுதான் சனாதன தர்மா. எவனை வேணா கொஷின் கேட்க முடியும். நக்கீரா, குற்றம் குற்றமே, அது யாராக இருந்தாலும். அப்படி சொன்ன நாடு இந்த நாடு. புரியுதா? எவ்வளோ கட்ஸ் இருக்கும் பாரு. சிவபெருமானே ஒருத்தன் வந்து எதிர்த்து பேசுகிறான்னா, ஆஃப்டர் ஆல் இன்னைக்கு இருக்க துக்குடா இந்த பசங்களை எதிர்த்து பேச முடியாது. அவன் ரோட்டில் இருக்கவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான் இப்போ. அப்போ பிரம்மன் சுதந்திரமாக இருக்கிறதா பரதந்திரமாக இருக்கிறதா? பிரம்மன் சுதந்திரமாக இருந்தால் சிருஷ்டி பண்ண முடியாது, ஸ்திதி பண்ண முடியாது, லயம் பண்ண முடியாது.
அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும். யார்? மாயாவை சேர்த்துண்டா தான் சிருஷ்டி ஸ்திதி லய பண்ண முடியும். புரியுதா? இதே வேற விஷயமா சொன்னால், மாயை பிரம்மனை சார்ந்துள்ளது. மாயா டிபெண்ட் ஆன் பிரம்மன். கன்ஃபியூஸ் பண்ணுறேன். பிரம்மன் மாயை சார்ந்திருக்கா, மாயை பிரம்மனை சார்ந்திருக்கா? பிரம்மன் மாயை சார்ந்திருக்கா, மாயை பிரம்மனை சார்ந்திருக்கா? மயக்கமா குழப்பமா வாழ்விலே கலக்கமா? பிரம்மத்திலே கலக்கம் வந்துடுத்து. மாயையோட சேர்ந்திருக்கான். இது அதனோட சேர்ந்துதா, அது இதனோட சேர்ந்துதா? ரெண்டுமே தான். பதில் ரெண்டுமே தான். சோ காமயத்தை அந்த பிரம்மன் விரும்பினது சிருஷ்டி படைப்பேன் என்று விரும்பினியா, அது பிரம்மனாக இருந்தாலும் அவுட்டு தான். எப்போ விருப்பம் வந்ததோ அதனால் இது உண்டாக்க முடியாது, சிருஷ்டியை உண்டாக்க முடியாது. மாயை ப்ளீஸ் வரையா, அப்போ தான் பிகு பண்ணும். அது நம்மளை சார்ந்து இருக்கிற அந்த மாயை கூட அது தயவு நமக்கு வேணும்போது போயா இப்போ போக முடியாது, நாளைக்கு வரேன். அப்போ பிரம்மனை மாயா சார்ந்திருக்கு, மாயா பிரம்மனை சார்ந்திருக்கு. பிரம்மன் மாயை இல்லாமலும் சுதந்திரமாக இருக்கும். 3 ஸ்திதியில் சொல்கிறார். புரியுதா? அதே பிரம்மன் ஃபங்க்ஷன் ஆகும்போது சார்ந்திருக்கிறது. பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும்போது எதையும் சார்ந்தில்லை. அப்போ அதனுடைய பொசிஷனை பொறுத்து அதனுடைய ஸ்டேட்டஸ் மாறுறது. பிரம்மன் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், திஸ் இஸ் சுதந்திரம். பிரம்மன் இஸ் ஃபங்க்ஷன், பரதந்திரம். இப்போ பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு அது சுதந்திரமாக இருக்குது, அது எதை சார்ந்து இருக்கிறதில்ல. ஆனால் பிரம்மனை ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, சிருஷ்டி ஸ்திதி லய பண்ண ஆரம்பிச்சதுன்னா, ஃபங்க்ஷன் பண்ண எடுத்துனா பரதந்திரம். மாயா சத்து பிரம்மனை சார்ந்துள்ளது. இங்கே விவகாரத்தில் மாயா உள்ளது, மாயாவே சேர்ந்திருக்கு, மாயாவே சார்ந்து இருக்கிறது. புரியுதா? நாம் மாயைக்கு ஒரு பேர் சொல்லலாம். அது என்ன புது பேருன்னா, ஒரு பெட்டு நேம். ஒரு வீட்டில் பெட்டு நேம் வைப்பாங்க. மாயைக்கு ஒரு பெட்டு நேம் என்னென்னா கிறுக்கு. கிறுக்கண்டா கிறுக்க அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்ததுன்னா பிரகிருதி வருது பாரு, பிரகிருதி அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பாலிஷாக பேசுகிறதா இருந்தால் பாயா பிரகஸ்பதி, எல்லாமே ஒன்று தான். பிரகஸ்பதி இல்லைன்னா பிரகிருதி. ரொம்ப ஆத்திரம் புரிஞ்சுதுன்னா கிறுக்கு பயல, கிறுக்கு பயல மாற்றி மாற்றி பண்ணுவான். அதை வேற அடம்பிடிச்சு சொல்லுவான். அப்படிதான் இருக்கணும், அப்படி வேற சொல்லுவான். கிறுக்கு பயலை. இந்த கிறுக்கு பயலைன்னு சொல்கிறது யாருன்னா, அது எதிர்க்கிற ஆள் இல்லை, மாயை சொல்கிற நீ. மாயோட பெட்டு நேம் அது. அப்போ மனுஷன் அந்த கரணத்தில் ஞானம் உற்பத்தி ஆகணும்னா, அந்த காரணம் அந்த மனித பிறவியில் மனித அந்த கரணத்தில் அஜ்ஞானம் கொட்டி கிடக்கிறது. அஜ்ஞானம் எப்படி இருக்கு? அப்படியே ஃபுல்லாக இருக்கிறது. பா, சில ஊரில் அந்த குப்பை தொட்டி நிறைஞ்சி அமுத்தி வழிஞ்சிருக்கும். அதில் அந்த கரணத்தில்
அஜ்ஞான மாயை வந்து ஃபுல்லாக க்ளவுடடாக இருக்கிறது. அந்த அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஞானம். ஞானத்துக்கு புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அஜ்ஞானத்துக்கு வேண்டியது, அதாவது ஞானத்துக்கு தடையாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டா ஞானம். அப்போது இதில் என்ன தேவைப்படுறதுன்னா, 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று பகிரங்க சாதனா, மற்றொன்று அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனா. அப்போ அஜ்ஞானத்தை நம்ம ரிமூவ் பண்ண முடியும், இல்லைன்னா அகடமிக் நாலேஜ் தான் ஆகும். அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணினா தான் ஞானம் பிரகாசமாகும். அகம் பிரம்மாஸ்மி ஞானம் ஏற்படாது, வெறுமன சத்தமாக தான் இருக்கணும். சர்வ அபேக்ஷா, சர்வ சாதனைகளை பொறுத்து ஞானம் உள்ளது. அனைத்து விதமான சாதனைகளும் எதற்காக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது? அந்த ஞானத்தை அடைவதற்காக இருக்கிறது. ஓகே, ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது கந்த சஷ்டி கவசம் படிப்பான், பகவத்கீதா படிப்பான், சாமியாரை பார்ப்பான், கோயில் கோயிலாக சுற்றிட்டு வருவான். அப்போ ஏதோ இவருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்கான், எல்லாம் வருமானம் கரெக்டாக வருது, சொல்கிறவெல்லாம் சேர்க்கிறான், போவான் கோயிலுக்கு, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். இவனுக்கு இவன் சாமி ஒருத்தருக்கு, நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து 2 கோடியை ஒரு பிஸ்னஸில் போட்டு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. 2 கோடி மொத்தமாக சம்பாரிச்சதை போட்டார். அவங்க தாத்தாலாம் கும்பிட்டுட்டு வந்த லிங்கம் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணி டெய்லி பூஜை பண்ண ஆரம்பித்தார். அவர் லிங்கத்தை தொடரத்துக்கு 2 கோடி நஷ்டம் ஆக வேண்டும். புரியுறதில்ல உங்களுக்கு? பா, நான் இதை சொல்லுவேன் அவர்கிட்ட போய், நல்லா பண்ணுங்க, நல்லா 2 கோடி, நான் 4 கோடி கூட திருப்பி வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நித்திய பூஜை விட்டுறாதீங்க. அவருக்கு கங்கா ஜலம் கொண்டு போய் கொடுத்தா இப்படி போட்டார். அதெல்லாம் குடிக்கூடாது, அதுனா ஹைஜெனிக் கிடையாது அப்படி சொன்னார். இப்போ நான் அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இப்போ கங்கா ஜலம் கொண்டு போய் கொடுங்க, புரியுதா? மாறிட்டாரு, மாற்ற வச்சிட்டாரு பகவான். ஆடாதாரை ஆட வைப்பான், பாடாதாரை பாட வைப்பான், கூடாதாரை கூட்டி வைப்பான். புரியறதில்ல? அவன் அவன் முடிவு பண்ணணும், முடிவு பண்ணிட்டா நீ காலி. அப்போ அஜ்ஞான பல நிவர்த்தி ஆகும்போது ஞானம் சுதந்திரம். அஜ்ஞான பல நிவர்த்தி ஆகும்போது ஞானம் சுதந்திரம். அப்போ ஞான பல விஷயே நிரபேக்ஷா, ஞான உற்பத்தி விஷயே அபேக்ஷா. இன்னொரு தடவை சொல்கிற பாருங்க, ஞான பல விஷயே நிரபேக்ஷா, ஞான உற்பத்தி விஷயே அபேக்ஷா. இப்போ ஞான உற்பத்திக்கு கர்மா, உபாசனா, ஆகார, நித்ரா, அதிலெல்லாம் வந்து நியமனம், கிரமம் இருக்கணும், உபாசம் இருக்கணும், எல்லா விதமான சாதனைகளும் பண்ணணும். ஓகே, யஜ்ஞாதி ஸ்ருதிஹி, மிருகதாரண்யம் 4:4:22 சொல்லிச்சே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். தேர்ஃபோர் 26வது சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுது. சர்வ அபேக்ஷாச்ச யஜ்ஞாதி ஸ்ருதேகே அஸ்வவத். சர்வ அபேக்ஷா, சர்வ அபேக்ஷனா ஞானம் டிபெண்ட், எல்லா விதமான சாதனைகளும், ஜபம், பாராயணம், பூஜா, யாத்ரா எல்லாமே முக்கியம். இப்போ எதுக்கு வேலை பண்ணிக்கிட்டு போய் ரிஷிகேஷில் கங்கையில் போய் அவ்வளோ பெரிய பூஜையெல்லாம் பண்ணுறோம்? கங்கா பூஜை பண்ணுறோம், பிராமண பூஜை பண்ணுறோம்,
அஸ்வ பூஜை பண்ணுறோம், கோ பூஜை பண்ணுறோம், கன்னிகா பூஜை பண்ணுறோம், தம்பதி பூஜை பண்ணுறோம், சாது சன்னியாசி பூஜை பண்ணுறோம். ஒரே பவித்திரம். எதுக்கு உங்களை இவ்வளோ விரட்டி விரட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னா, புண்ணியத்தை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சௌரியம் போல் அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணோம். புரியுறதா? அதுக்காக இந்த ஏற்பாடு. புரியுதா? அப்போ சன வைலக்ஷண்யர்த்தம். வைலக்ஷண்யர்த்தம்னா என்ன? இது கான்ட்ரடிக்ட் கிடையாது, கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட். புரியுதா? அப்போ போன அதிகரணம் சுதந்திரம் சொல்லப்பட்டது, கரெக்டு. அதற்காக வேண்டி தடைகளை நீக்குவதற்காக சாதனங்கள் அனைத்தும், அதனால் முன் அதிகாரணம் சொன்ன அந்த விஷயம் கான்ட்ரடிக்ட் கிடையாது, கான்ட்ராஸ்ட். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? யஜ்ஞாதி ஸ்ருதேகே. இதில் இந்த ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. 4:4:22 பிருகதாரண்யம். தம் ஏத்தம் வேதானு வச்சனேன பிராமணாக விஷதி சந்தி யஜ்ஞேன தானேன தபஸா அநாசகேன. ஸ்ருதி வாக்கியம் சொல்கிறது 3 ஆசிரமத்தில் குறிப்பு கொடுத்துதே, அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஆசிரமத்துக்கு வேண்டிய டியூட்டியை பண்ணியே ஆகணும், கர்ம பண்ணி தான் ஆகணும். எதற்கு? உன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக. புரியுதா? அந்த பூரி எத்தனை தடவை சுற்றணும் எண்ணெயில்? 2 தடவையா 4 தடவையா? அது வேகிற வரைக்கும் சுத்தம். அது நல்லா பூர்ணமாயிடுச்சுன்னா பஃப்னு மேலே வந்து நிற்கும். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஒரு ஜல்லடை கரண்டி இருக்கும், அப்படி தூக்குவான். கொஞ்சம் நெஞ்ச இருக்கிற எண்ணெயும் அதுலேருந்து எடுத்துருவான். அது பூரி கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பாராயணம் கம்பல்சரி சாதனம். வேதநெறி வாழ்க்கை முக்கியமானது. பூஜா இம்பார்ட்டன்ட், ஜபம் இம்பார்ட்டன்ட், பாராயணம் இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு அத்தியாயம் தான் படிக்க சொல்கிறேன். ஒவ்வொரு அத்தியாயம் நீ ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது 1000 ரூபாய் கொடு அப்படின்னா படிப்பான். 1 2 3 வந்திருக்கும். நீ ஒரு தடவை படிச்சினா 1000 ரூபாய் கொடுக்கணும். பகவத்கீதை பாராயணம் ஒரு அத்தியாயம் படிச்சுன்னா, புரியுதா, 1000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த பாராயணங்களுக்கு தேவையில்லை, கிருஷ்ணரையே நேராக கும்பிட்டுக்கிறோம் நாங்கள். 2 டிஃப்ரெண்ட் புரியுதுல. காசு பணம் தேவையில்லை. போய் பாராயணத்துக்கு நீ டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் செலவு பண்ணால் போகிறோம், உன்னுடைய கஷ்டம்லாம் நீங்கிடும். சொல்லு. அப்போது பஞ்சமகா யஜ்ஞம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யஜ்ஞேன தானேன. நீ தானம் பண்ணி பழகு, கிருப்பண புத்தி போகும். கிரகஸ்தனாக இருந்தால் தானம் பண்ணணும், கொடுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது 10 பேரை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் சாப்பாடு போடணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் போக உங்கள் வீட்டு உள்ளர சுற்றணும். இப்போ என்னென்னமோ சுற்றுது வீட்டில். பண்ணு, நடக்கிற வரைக்கும் பண்ணு, தேவைப்படுற வரைக்கும் பண்ணு. புரியுதா? அப்போது தபசா அநாசகேன. உபவாசம் இரு. எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் சாப்பிடாத. புரியுறதா? ஆச்சாரம் இரு, அனுஷ்டானம் இரு. அனுஷ்டானத்தை கடைப்பிடி. ஒரு நேரம் பட்டினி போடு. ரொம்ப பிரச்சனை இருக்கா, 2 நேரம் பட்டினி போடு. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனையில் தவிக்கிறேன்னு வச்சுக்கோ, 2 நேரம் சாப்பாடு கிடையாது. காலையில் கிடையாது, மதியானம் கிடையாது. இப்போ பிரச்சனை எங்கே வருது பாரு. அந்த அப்படியே பிரச்சனை அந்த ஷிஃப்ட் ஆகும். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை,
அப்போ 3 ஆசிரமத்தில் விதிக்கப்பட்ட கர்மங்களை யூஸ்ஃபுல், 3 ஆசிரமங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்கள் வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்போது மோக்ஷன்றது, மோக்ஷனும் ஒன்று இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது, மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியாது. ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கிற பீப்புளுக்கு மோக்ஷம் இருக்கிறது ஒன்று தெரியும். அதுவே வேணும்னு வரக்கூடியவன் மொத்த ஜனத்தொகையில் ஒரே 1%. மோட்சம் வேணும், பணம் வேணும், குடும்பம் வேணும், இன்பம் வேணும், அதுபோல் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு உலக ஜனத்தொகையில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னா ஒரே 1% தான் இருக்கு. 1%. அந்த 1%ல் அது தனியாக எடுத்து மெஜாரிட்டி ஆக்கினா ஒரு 10,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 10,000 பேரில் 90% தப்பாக போயின்னு இருப்பான் மோட்சத்துக்கு. மோட்சலாம் இறங்குங்க, மோட்சலாம் வந்துட்டு இறங்குங்கன்னு சொல்லுவான் அந்த கண்ட்ராக்டரு. ஐநாவரத்தில் அங்கே ஒரு தேட்டர் இருக்குது. தேட்டர் பேர் என்ன? மோக்ஷம். இப்போ எடுத்துட்டானா தெரியல, லிபர்ட்ரி எடுத்துட்டானா? வெரி குட். ஏன்னா லிபர்ட்ரியும் போயிடுச்சு, மோட்சமும் போயிடுச்சு. அப்போ நாம் சரியான பஸ்ஸை பிடிச்சிட்டோம், இப்படிதான் கரெக்டான பஸ் பிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, கடைசியாக வியாசாச்சாரியார் இந்த 105வது ஷிபிரில் உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறார். அது என்ன அப்படின்னா, அஸ்வவத். இந்த ஹோல் பிரபஞ்சம் கடவத். அதுபோல் உன்னுடைய சாதனை 4 ஆசிரமத்தில் 3 ஆசிரமத்து சாதனை அது அஸ்வவத். அஸ்வம்னா என்னது? குதிரை. குதிரை வாங்கிறதுக்கு எங்கே போனான்? மதுரை. மதுரைக்கு போய் குதிரை வாங்கிட்டு வந்தானா. அப்போ குதிரை எதுக்காக வாங்குவான்? இது எம்ஜிஆர் பானுமதி ஒரு தலையை ஆட்டி ஆட்டி பாடுவாங்க, அந்த குதிரை வண்டி போகும் காலம். இது விவசாயத்தை பற்றி பாட்டு அற்புதமாக இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி சாஞ்சி அந்த குதிரை ஓட்டிட்டு பாடிட்டு இருப்பாங்க. காடு வளைஞ்சான் கண்ணேன்னு. அருமையான பாட்டு. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டோ ஓடு ராஜா. இந்த பழைய காலத்தில் பழனிக்கு போனீங்கன்னா குதிரைக்கார கீழே இருப்பான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குதிரையில் போயிருக்கலாம் தெரியல. அந்த சவுக்கு இருக்குல்ல, அந்த வண்டி உள்ளே விடுவான். அந்த இதில் டட்டு ஒரு சவுண்டு, ஒரு மியூசிக்கோடு போகும். ஒருத்தனை திட்டம் போது குதிரைக்கார பயலை அப்படி சொன்னால் கோபம் வரும். ஏன்னா அவன் குளிக்கவே மாட்டான், குதிரையாக இருப்பான் அவன். இப்போ குதிரை யார் வாங்குவா? வண்டி இழுக்கிறதுக்கோ இல்லை பொதி சுமக்கிறதுக்கோ அவனுக்கு தேவை தான் குதிரையாக வாங்குவான். ஒரு விவசாயியாக இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் போய் குதிரை வாங்குவானா? அவன் என்ன வாங்குவான்? மாடு வாங்குவான். புரியுறதா? அப்போது மாடு வாங்கணுமா குதிரை வாங்கணுமான்றது யாரை பொறுத்து? அந்த ஆளோட தேவையை பொறுத்து. நல்லா புரிஞ்சுக்கோ. அஸ்வவத். அந்த குதிரையை யார் வாங்குவான்? அவனுக்கு தேவை இருந்தால் தான் குதிரை வாங்குவான். தேவை இல்லைன்னா குதிரை வாங்க மாட்டான். உனக்கு கர்மம் தேவைன்னா பண்ணு, எல்லாம் நிறைஞானி ஆயிட்டேன்னா பண்ண தேவையில்லை அப்படின்னு இங்கே வியாசாச்சாரியார் இந்த 105வது நடுப்பழனி சிபிரில் அஸ்வவத்
நீ எதை மறந்தாலும் போனாலும் பரவாயில்ல. அஸ்வவித்து. அப்போ புரிஞ்சுக்கோ, கர்மம் வேணுமா வேண்டாமா, குதிரை உனக்கு வேணுமா வேண்டாமா, அப்படி புரிஞ்சுக்கோ. புரியுதா? உனக்கு எது வேணும், முதல்ல எது வேணும் வேண்டான்னு உனக்கு தெரியணும். மற்றவங்க சொல்கிறது இல்லை. எனக்கு வேணுமா வேண்டாமா, இந்த கிளாஸு, இந்த வகுப்பு, வேதாந்தம் இதெல்லாம் வேணுமா வேண்டாமா, அதற்கான சாதனையில் ஈடுபடு. அப்படி சொல்லி வியாசாச்சாரியார் அஸ்வத்தின்னு இந்த 26வது சூத்திரத்தில் முடிக்கிறார். நாம் இதோட முடிச்சுட்டு நாம் உடனடியாக நம்ம இங்கேருந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி, நாளைக்கு சோமவாரம் கழித்து அதனுடைய கண்டினியூஸாக தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையிலேருந்து சங்கர மடத்தில் கிளாஸு. அப்போ தான் நம்ம இதை தொடர்ந்து போவோம் சொல்லி இதை இப்போ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி நாம் இதை இப்போ நாம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 6வது ஸ்லோகம். புக்கு அவரை பண்ண சொல்ல 2 பேர் சேர்ந்து. अशुपानी निरासष्टे तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतॄणाम्बरतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओंकारसादसप्तश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा कंठं पित्वा विनिर्यातौ तस्मान् मांगलिका उपौ ओमत
ஓம் அத ஓம் அத ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.